தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் வன்னித்தமிழன் மணி. நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாம் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும். ஐயையோ, பாமக காரங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு ஜெகத் ரட்சகன் ஐயா அவர்கள் கதறாரு. அவர் கூட பொன்முடி ஐயா அவர்களும் கதறாரு. என்ன விஷயம், வாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம். விக்கிரவாண்டியில கடுமையா களப்பணி ஆட்டிட்டு இருக்கு பாமக. இது திமுகவுக்கு ஒரு தோல்வி பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். விக்கிரவாண்டியில பாமகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு, அவங்களோட பலம் என்ன அப்படின்னு எல்லா கட்சிகளுக்குமே தெரியும். அதனால திமுகவுக்கும் அதை பத்தி தெரியும். ஸோ எப்படின்னா பாமகவை தோல்வி அடைய வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் அழுது புலம்ப ஆரம்பிச்சுட்டு, அதாவது புதுசு புதுசா நாடகம் பண்ணி நடத்துறாங்க, புதுசு புதுசா ஆளை இறக்கி விடுறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் முன்னாடி பொன்முடி ஐயா அவர்கள் தான் இதை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்ப வந்து ஜெகத் ரட்சகன் அவர்களையும் இறக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா இப்ப வன்னியர்கள் அதிகமா இருக்கிற தொகுதி இல்ல, ஸோ ஒரு வன்னியரை போட்டாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப ஜெகத் ரட்சகன் ஐயா வந்து கதறாரு. என்ன சொல்றாரு, பாமக காரங்க வந்து எங்க ஆளுங்களை வேலை செய்யவே விட மாட்டாங்க, எல்லாம் வந்து அடிக்கிறாங்க, இங்க பாருங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களை வந்து அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டாங்க, எல்லாம் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி சரியான கதறல். கண் கலங்குறாருங்க மனுஷன். சே, பார்க்கும் போதே எவ்வளவு பாவமா இருக்கு தெரியுமா. இங்க 63 பேர் செத்தான் பாத்துங்க கள்ளக்குறிச்சியில, அது கூட ஒரு கண் கலங்கல. ஆனா ஒரு ஊப்பி அடிச்சுட்டாங்க, ஒரு உடன்பிறப்பை அடிச்சுட்டாங்கிறப்ப அவர் கண் கலங்கிருச்சு. அதை பார்க்கும்போது அதை பாருங்க, பார்த்துட்டு பேசலாம். சார் தாங்கல சார், அவன் கதறிடுறா சார், பார்க்க முடியுது. நான் என்ன ஆஸ்பத்திரியில் வந்து அடிக்கிறான்னு என்ன சார் அநியாயம்? யார் சார் பொறுத்துக்க முடியும்? யார் விட்டு புள்ள சார்? யார் அவங்களா? அவங்க தான் பாமக. பாத்தீங்களா எப்படி கண் கலங்கிட்டாருன்னு. அதாவது திமுக உள்ளவங்களே ஒருத்தவங்க அடிச்சுட்டாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? யாரு பிரச்சனை பண்றது, யாரு கட்ட பஞ்சாயத்து பண்றதுன்னு எல்லா மக்களுக்குமே தெரியும். திமுக அடிச்சுச்சுன்னு சொன்னா நம்புவாங்க, திமுக அடி வாங்கிட்டு வந்துச்சுன்னு சொன்னா நம்புவாங்களா? பிரியாணி கடையில ஓசி பிரியாணிக்கு குத்து சண்டை போடுறது, பேக்கரியில காசு 500 ரூபா கொடுன்னு சண்டை போடுறது, இப்படின்னு அவரோட சண்டை பயிற்சிகள் ஏராளமான கதை இருக்கு. அதே மாதிரி இங்க எங்கேயாவது போய் கைவரிசை காய்ச்சிருப்பாரு போல, அவனுங்க ஊமை குத்தா குத்தி அமுச்சு விட்டானுங்க. உடனே இங்க வந்து இதுதான்டா டைம், இது பாமக மேல போடுறா பழிய அப்படின்னு சொல்லி பாமக தான் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதறலை போட்டா ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டிருக்கு திமுக. என்ன நடிப்பு பா. 40 வருஷத்துக்கு மேல ஐயா போராடிக்கிட்டு இருக்காரு, வன்னியர் இடஒதுக்கீடு கொடுங்க, வன்னியர் மக்களுக்காக இதையாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. அதுக்காக அவருக்கு கண்ணீர் வரல. டாஸ்மாக் கடையால எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவுல நிக்குது, அதை மூட மாட்டீங்களே, எத்தனை மக்கள் சாவுறான், அதுக்கு அவர் கண்ணுல தண்ணி வரல. இந்த கள்ளக்குறிச்சியில 63 உயிர் போச்சுல்ல, அதுக்கு அவருக்கு கண்ணுல தண்ணி வரல. ஆனா வேலை செய்யிட்டு இருக்கவனை போய் அடிச்சுட்டாங்க. கட்சிக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், அவனை போய் அடிச்சுட்டாங்கன்னு தேமி தேமி அழுகுறான்ப்பா மனுஷன். பாத்துங்க எவ்வளோ நல்ல மனசுன்னு. பார்த்து பண்ணி விடுங்க. எப்படியும் ஓட்டுக்கு 5000 10,000 கொடுப்பாங்க, போட்டு விடுங்க. நம்மளுக்குன்னா புதுசா இந்த வாட்டி மாம்பழம் பெற வெற்றி தான் அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். வன்னிய இடஒதுக்கீடு வேணுமா, கண்டிப்பா இந்த வாட்டி பாமக வெற்றி பெறணும். மதுக்கடைகளை மூடணுமா, அதுக்கு கண்டிப்பா பாமக வெற்றி பெறணும். இந்த வாட்டி வெற்றி பெற்றா மட்டும்தான் மக்கள்கிட்ட எதிர்ப்பு அலைகள் இருக்கு அப்படிங்கறத அதை உணர்வாங்க, கொஞ்சமாச்சும் மக்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. சிந்திங்க, சிந்திச்சு வாக்களிங்க விக்கிரவாண்டி மக்களே. இந்த காணொலி பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. வன்னியர் தொடர்பாகவும் பாமக தொடர்பாகவும் உள்ள செய்திகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.